ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 பொருளை வச்சு சாஃப்டான டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் கேக் டின்னை ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு சிலிக்கான் ப்ரஷ்ஷில் சன்ஃப்ளவர் ஆயில் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். A4 ஷீட் பேப்பரை வச்சு தான் நான் இந்த பட்டர் ஷீட் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பட்டர் ஷீட்டை போட்டு தான் இன்றைக்கி இதில் நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். அதை கீழே போட்டுடலாம். போட்டுட்டு மேலேயும் இந்த பேப்பருக்கு மேலேயும் லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். A4 ஷீட் பேப்பரை வச்சு எப்படி இந்த பட்டர் பேப்பர் பண்ணணுங்கிற வீடியோக்கு லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அடுத்தது 1 கப்பு மைதா மாவை இந்த மாதிரி ஜலிக்கக்கூடியதில் வச்சு நல்லா ஜலித்து எடுத்துக்கலாம். இந்த மைதா மாவு கூட நான் எந்த பொருளுமே சேர்க்கலை. இந்த கேக்குக்கு மைதா மாவும் முட்டையும் சீனியும் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேனலில் ஏற்கனவே 2 கேக் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நம்ம 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதனால் நான் 3 முட்டை எடுத்துக்கிறேன். இந்த முட்டையை எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மைதா மாவு 1 கப் எடுத்திருக்கேன். 3 முட்டை எடுத்திருக்கேன். அரை கப்பு பொடிக்காத சீனியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையிலையே கொஞ்சம் கொஞ்சமாக சீனியை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுக்கலாம். நான் வெண்ணிலா எசன்ஸ் எதுவுமே ஊற்றலை. உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். இந்த முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணுறதால அந்த முட்டையில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் கூட அந்த கேக்கில் தெரியாது. இந்த மாதிரி ஒயிட் கலராக வர நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 கப்பு மைதா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த முட்டையில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டையில் இருக்கக்கூடிய அந்த நுரை அடங்கிடக்கூடாது. அதனால் ஸ்லோவாக நம்ம மிக்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே போட்ட கேக் வீடியோவை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் பேக்கிங் பவுடர்லாம் போட்டு கேக் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு வயிற்றுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் அந்த மாதிரி பட்டவங்க இந்த மாதிரி பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமலும் கேக் செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர்லாம் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மாதிரி நீங்களும் செய்து பார்க்கலாம். நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறனோ அதே மாதிரியே நீங்களும் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பால் ஆயில் எதுவுமே நம்ம ஊற்றலை. அதனால் இந்த பேட்டர் திக்காக தான் இருக்கும். எல்லா மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் டின்னில் ஊற்றிடலாம். பேட்டர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கணும். நான் இன்றைக்கி ஓவனில் தான் வைக்க போகிறேன். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 30 மினிட்ஸ் நம்ம இந்த கேக்கை வச்சு எடுக்கணும். எல்லா மாவையும் ஊற்றுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் டேப் பண்ணிக்கிடணும். இனி நம்ம ஓவனில் வச்சு எடுத்துடலாம். 30 மினிட்ஸ்லேயே கேக் ரெடி ஆகிட்டு. கேக் குக் ஆகிருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும்.
அப்போ வந்து நமக்கு கேக் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். சைட்லலாம் ஒரு கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கி விட்டுக்கிடணும். அப்போது டீமோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியாட்டு வரும். இது நம்ம வீட்டிலையே செய்த பட்டர் ஷீட் பேப்பர் தான். கேக் டின்னில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நமக்கு வந்து கேக் வந்துட்டு. இந்த பேப்பர் நான் வந்து எப்படி செய்திருக்கனோ அதே போல் நீங்களும் செய்து ரெடியாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கேக் செய்யும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்ல சாஃப்டான கேக் இது. இந்த கேக்கை வந்து தூக்கி பார்த்தோம்னா இதில் கொஞ்சம் கூட வெயிட் இருக்காது, அப்படியே காற்று போல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இந்த முட்டையில் உள்ள அந்த நுரையில் தான் நம்ம மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதனால தான் அந்த கேக் வந்து அப்படி இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.